நீங்க ஞானிகளா, நான் மூடனா? நீங்க மூடனா, நான் ஞானியா? ஒன்னும் பெருசா செய்யல, ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு வந்துடுறோம்ல. பைபிள்ல தானியேல சிங்க கபில இருந்து ஆண்டவர் காப்பாத்தினார், அப்ப என்னை காப்பாத்தி தானே ஆகணும் அவரு, அப்படிலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை உருவாக்கும் போது பாடுகள் உண்டு என்கிற ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை உருவாக்கினார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். यीशु मसीह अपने चेलों को बनाने के समय में उपद्रव की बातें है करके बताया, उसी को हम देख रहे हैं। யோவான் 16வது அதிகாரம் यूहन्ना 16वां अध्याय வசனங்கள் 1-2 குறித்துட்டு அந்த பக்கத்துக்கு வாங்க. யோவான், वचन 1 और 2 करके देखेंगे। நீங்கள் இடரல் அடையாதபடி இவைகள் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ये बातें मैंने तुमसे इसलिए कही कि तुम ठोकर न खाओ। वे तुम्हें अराने में निकाल देंगे, वरन वह समय आता है जो कोई तुम्हें मार डालेगा वह समझे कि परमेश्वर की सेवा करता हूँ। இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு கிறிஸ்தவனை நம்ம கொன்னுட்டா நம்ம சாமி நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சி நம்மளை கொலை செய்யக்கூட வரக்கூடிய காலங்கள் வரலாம் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். मतलब सेवा करने वाला, मसीह का सेवा करने वाला को मारने वाला अपना प्रभु के लिए सेवा करता हूँ सोचने वाला समय आएगा। அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கு, ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், आराधनालय से निकाल देंगे। ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய வாழ்க்கை முறை, ஊழியத்து நிமித்தம் நம்மளை பிடிக்காம ஒரு வேளை போயிடலாம். सेवा के निमित्त हमसे दूर हो जाते हैं, हमसे दूर चले जाते हैं, ये उसका अर्थ है। தெரிந்த ஒரு கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். एक जान पहचान नया मसीह को ग्रहण किया मुझे मालूम है। அவங்களுக்கு இருந்த ஆரம்பத்தில் இருந்த ஆவிக்குரிய போராட்டம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சொந்தக்காரங்கன்னா ரொம்ப பிரியமா இருப்பார், எல்லாரும் தன்னை விட்டு விலகினதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. शुरुआत में उन्होंने अपने रिश्तेदारों को बहुत प्रेम करते थे, उनसे बहुत मेल मिलाप करते थे। உங்களை புறம்பாக்குவார்கள், கொலை செய்யப்படலாம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி சீஷர்களை உருவாக்குகிறார். वहाँ निकाल सकते हैं और मार डाला भी जा सकते हैं करके प्रभु ने बताते हैं। இது வரும்போது நீங்க இடரல் அடைஞ்சிடக்கூடாதுன்னு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல் வசனத்துல சொல்றாரு, உங்களை ரெடி பண்றேன் இப்பயே சொல்லி நீங்க இடறிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ये जब होता है तो ठोकर ना खाना है, तो मैं पहले से तुम्हें तैयार करता हूँ करके प्रभु बताते हैं। அப்ப உபத்திரவங்கள் அப்படின்னு சொன்ன பின்னாடியும் நமக்கு தெரியுது, இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அதற்கு பின்பாகவும் பின்பற்றினார்கள், உபத்திரவங்கள் மத்தியிலும் பின்தொடர்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். उपद्रव के बीच में भी, उपद्रव के बाद में भी चेले लोग यीशु के पीछे वहां चलते थे। சரி, நம்ம சிந்தித்தோம். உபத்திரவம் என்று பார்க்கும்போது, வெளியிருந்து பார்க்கும்போது அது அட்ராக்டிவா இல்லை. ஐயோ கஷ்டப்படணுமா, அடி வாங்கணுமா, இதெல்லாம் நல்லா யாருக்குமே நமக்கு பிடிக்காது. उपद्रव की बात बोलने से ऐसे बाहर से हम देखेंगे तो किसी को पसंद नहीं होता है, किसी का चाहत भी नहीं होता। இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அது ஆரம்பத்தில் அப்படிலாம் இல்லை. அவங்க यीशु के चेले लोग शहीद बने थे, लेकिन भले शुरुआत में वो लोग ऐसे नहीं थे। மார்க் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். वहाँ मरकुस 14वां अध्याय को हम खोलेंगे। இங்கே இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்படுற அந்த ராத்திரியிலே சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். जिस रात में यीशु मसीह वहाँ पकड़वाया गया, चेलों से ऐसा बात कर रहा है। 12 பேரை பார்த்து, 11 பேர்ல யூதாஸ் இல்லாம இந்த 11 பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை விட்டு இன்னைக்கு சிதறடிக்கப்படுவீங்க, பயந்து ஓடிடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். यहूदास के अलावा 11 लोगों को देखकर बोल रहा है, तुम मुझसे भाग जाओगे करके बोल रहे हैं। மார்க் 14:27 இருந்து 31 வரைக்கும் நம்பர் குறிச்சுக்கங்க. मरकुस 14वां अध्याय 27वां वचन से लेकर 31वां वचन तक देखेंगे। இப்ப பைபிள் அந்த பக்கத்தை கவனிங்க. नोट करने के बाद अभी बाइबल में उसको அப்பொழுது देखेंगे। இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள், ஆயிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். तब यीशु ने उनसे कहा, तुम सब ठोकर खाओगे, क्योंकि लिखा है, मैं रखवाले को मारूंगा और भेड़ें तितर बितर हो जाएंगी। இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை என்ன சொல்வார்னா, எழுதியிருக்கிற இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்லும் ஒரு பழைய ஏற்பாட்டின் வசனத்தின்படி நிறைவேறி கொண்டு வருகிறது அப்படிங்கறத சொல்லுவார். यीशु मसीह अपना जिंदगी का हर बात को पुराना नियम में ऐसा लिखा हुआ है करके हमेशा बताते हैं। நீங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி இடரல் அடைஞ்சு என்ன கைவிட்டு ஓடிடுவீங்க,
आप सभी लोग आज रात में मुझसे भाग जाओगे। இதுவும் என்ன சொல்றாரு, என்று எழுதியிருக்கிறபடி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. क्योंकि ये भी यहाँ लिखा हुआ है, ऐसा करके दिखाकर प्रभु बताते हैं। அப்ப நல்லா கவனிங்க, சொல்லுவது இயேசு கிறிஸ்து, அதுவும் எப்படி சொல்றாரு, பைபிள்ல எழுதியிருக்கே அந்த வார்த்தையின்படி நீங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டுருவீங்க, என்னை விட்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. बोलने वाला यीशु मसीह है, वो भी ये कहते हैं लिखा हुआ है करके कहते हैं। அப்ப பேதுருடைய பதில் 29வது வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். 29वां वचन, पतरस ने उनसे कहा, यदि सब ठोकर खाए तो मैं ठोकर नहीं खाऊंगा। அதுக்கு 30வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ராத்திரியில சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. यीशु ने उससे कहा, वहाँ मुर्गी जो है 2 बार बाग देने से पहले तो 3 बार मुझे मुकर करेगा। மறுபடியும் பேதுரு சொல்றாரு 31வது வசனத்துல, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். 31 वचन में, मैं मर भी जाऊंगा लेकिन इसी प्रकार सब लोग भी बताए। இயேசு கிறிஸ்து அவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது, நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல உள்ள அன்பு நம்ம வாழ்க்கையில கூட ஆரம்பிக்கும். यीशु मसीह हमारे जिंदगी में आते आते उनका प्रेम हमारे प्रति बढ़ जा रहा है। அவருடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதங்கள் பார்க்க பார்க்க நான் அவருக்காக எதை வேணாலும் செய்வேங்கிற அர்ப்பணிப்பு நமக்குள்ள உருவாகும். उनका उद्धार, क्षमा, ये सबको देखने के समय उनके लिए मैं कुछ भी करूंगा ऐसा हालत हो जाते हैं। அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த ஒரு சீஷனுடைய இருதயத்துல இயேசுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் தேவன் வைக்கக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் எல்லாருக்குள்ளே உருவாகும். यीशु के लिए मैं जीवन भी दूंगा, ये प्रभु ही ने रखते हैं चेलों के मन में। 25 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு, வாலிபர்களாக சேர்ந்து கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போவோம். 25 सालों के पहले मुझे याद है, गांव जवान लोग जाते थे। எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுல எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இயேசுக்காக நான் ரத்த சாட்சியா மரிக்கணும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எப்பயுமே ஆசைப்படுறதை நான் கவனிச்சிருக்கிறேன். उसमें सभी लोग ये कहते थे कि मैं यीशु के लिए मर भी जाऊंगा करके। இது ஒரு நல்ல விருப்பம், ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு அடையாளம். அது ये एक अच्छी बात है, आत्मिक जिंदगी का एक अच्छा चिन्ह है। சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இங்க கவனிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மறுதலிப்பீங்க, இந்த வசனம் நிறைவேறும்படி நீங்க எல்லாம் சிதறடிக்கப்படக்கூடும் அப்படிங்கறத சொல்றாரு. ठीक है, वो एक तरफ में है, परंतु यीशु मसीह कहते हैं मुकर जाएगा ऐसा करके बताते हैं। ஆனால் பேதுருவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி, அதெல்லாம் நான் மறுதலிக்க மாட்டேன்னு தன்னை குறித்த ஒரு உறுதியான நம்பிக்கை பேதுருவுக்கு இருந்தது. लेकिन पतरस के लिए नहीं सक पाया, मैं अपने बारे में भरोसा रखा था। என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறீங்க, அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க, நான் எப்படி உங்களை மறுதலிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உறுதியான ஒரு ஸ்டாண்ட்ல பேதுரு இருக்கிறார். तूने मेरा पाप को क्षमा किया है तो मैं कैसे तुझे इनकार करूंगा, इतना मजबूत में था। சரி, இப்போ ஒரு கேள்வி, अभी एक प्रश्न है, நீங்களும் நானும் நமக்கு ஒரு உபத்திரம் வர, நம்ம ஊழியத்தில் நம்ம நல்லா செயல்பட ஆரம்பிக்கிறோம், கிராமங்களுக்கு போகிறோம், உபத்திரவங்கள் வர ஆரம்பிக்க போகுது, நம்ம என்ன செய்வோம்? मान लो अगर सेवा के बीच में कुछ उपद्रव की बातें आता है तो हम क्या करें? நம்ம பணித்தலங்களில் போகிறோம், நம்மளை தேடி யாரோ அடிக்க வர்றாங்க, போனால் நம்மளை ஒருவேளை கொன்றுவாங்களோ இப்படிங்கிற சூழ்நிலைலாம் நம்ம மினிஸ்ட்ரி ஃபீல்டு ஒர்க்கில் வருது. நம்ம என்ன செய்வோம்? कभी मिशन फील्ड में, मिशन क्षेत्रों में हमें मार सकता है क्या, हमें मार डालेंगे तो क्या होंगे, ऐसा हालत में क्या करें? பேதுரு 14:31 மார்க்கில் சொல்றாரு, நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனால் மறுதலிச்சிட்டாரே. मरकुस 14:31 में पतरस बोला, मैं कभी ऐसे नहीं इनकार ना करूंगा बोला, लेकिन कर तो दिया। சரி, இப்போ கேள்விக்கு உங்க பதில் என்ன? अभी इस प्रश्न के लिए आपका जवाब क्या हो सकता है? அடிக்க வர்றாங்க, உங்களை கொல்ல வர்றாங்க, மறுதலிக்காம ஊழியத்தில் இருந்துருவீங்களா, ஊழியம் செஞ்சிருவீங்களா? मान लीजिए मारने आते हैं, मार डालने आते हैं, तो इनकार ना करते हुए खड़े होंगे क्या? பேசாதிருந்தால் ஞானியும், நீங்க ஞானிகளா நான் மூடனா, நீங்க மூடனா நான் ஞானியா? जो शांत है उसमें पता चलता है क्या हाँ बोल दिए हैं कि। ஓகே, இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பதில் சொல்லலாம்? பைபிள் படி அனுபவம், ஏன் அனுபவம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்டவரை நேசித்த ஒரு பேதுரு மரிக்கவும் ஆயத்தோன்னு தான் சொல்கிறாரு, ஆனால் அவரால் நிற்க முடியவில்லை. இது பைபிளில் நம்ம பார்க்குறோம். लेकिन ठीक है, मेरा अनुभव, आपका अनुभव, वो सबको छोड़ देंगे, लेकिन अभी पतरस का अनुभव को देखेंगे। पतरस वहाँ क्या किया है? குறிப்பாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மார்க் 14:27, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கும் படும் என்று எழுதியிருக்கிறபடி. அங்கே சகரியான்னு நினைக்கிறேன், அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை சொல்றார், இதன்படி நீங்க மறுதலிச்சிருவீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். मरकुस 14:27 में प्रभु यीशु मसीह कहते हैं, मैं रखवाले को मारूंगा
और भेड़ें तितर बितर हो जाएंगी। जकरिया लिखा हुआ है उसके अनुसार। சரி, நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம நல்ல ஒரு சீஷனா இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லி அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हम ये देख रहे हैं एक अच्छा चेला बनने के लिए उसके बीच में उपद्रव आएगा ही, उसके लिए हम तैयार रहना भी चाहिए करके। சரி, உபத்திரவங்கள் இருந்தும் சீஷர்கள் இருந்தார்கள். அதற்கு காரணம் நம்ம அன்னைக்கு பார்த்த சில வசனங்களை திரும்ப இன்னைக்கு பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம், मत्ती रचित सुसमाचार 5वां अध्याय। நம்ம வாழ்க்கையில எல்லா பிரயாசத்திற்கும் ஒரு பலனை எதிர்பார்ப்போம். हम सभी प्रयासों का फल को चाहते हैं। இப்படி ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன், கஷ்டப்பட்டு தொழில் பண்ணேன், அதில் வருமானம் வரணும். ஒரு வியாபாரி எதிர்பார்க்கக்கூடியது. एक व्यापार को शुरू किया, एक व्यापारी वो चाहता है कि इसमें आवक आना है। நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு ஜீசஸ்ட பேதுரு கேட்கிறாரு ஒரு காலகட்டத்தில். एक समय में पतरस यीशु से पूछता है, प्रभु हम सब कुछ को छोड़कर तेरे पीछे हुए, हमें क्या मिलेगा? சரி, ஆண்டவரே நியமங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, விதைக்கிறத நம்ம அறுப்போம். प्रभु भी नियम को क्या रखा है, जिसको हम बोते हैं उसको हम काटेंगे। வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். இதெல்லாம் ஆண்டவரே சொல்லக்கூடிய வார்த்தைகள். जो वहाँ नौकर जो है मजदूर के लिए पात्र है। அப்ப நம்ம கேட்கறது, பேதுரு கேட்கறது தப்பு இல்லை. எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தோமே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட கேள்வி எல்லாம் தவறு கிடையாது. इसलिए पतरस का वहाँ सवाल गलत नहीं है। ஒருவேளை நீங்க விஎம்எம்க்கு வந்திருக்கிறீங்க, உங்களால் முடிஞ்ச ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நமக்கு என்ன கொடுக்கப்படும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இந்த ஊழியத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒரு கேள்வி வந்தால் அது தப்புலாம் கிடையாது. अगर आप लोग भी सोचते होंगे वीएमए में आए हैं, हमें क्या मिलेगा, क्या होने वाला है, ये गलत भी नहीं है। ये विचार जो है என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குரிய பதில் பைபிள்ல தேடணும். क्या मिलेगा जवाब जो है बाइबल में खोजेंगे। பேதுரு கேட்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லும்போது, நீ எதையாவது எனக்குன்னு விட்டு வந்திருந்தேன்னா நூறத்தனையாய் உனக்கு அதெல்லாம் திரும்ப கிடைக்கும்னு ஒரு பிராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். पतरस ऐसा प्रश्न उठाने के समय में यीशु मसीह उनको जवाब दिया, जिसको तूने छोड़ा है उसको मैं 100 गुना तुझे दूंगा बोला। ஊழியத்தில் நீங்கள் நிச்சயமாய் பார்க்கலாம், உண்மையாய் ஆண்டவருக்கென்று எதையாவது ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, ஒப்பு கொடுக்கும்போது, தியாகம் செய்யும் போது அதையெல்லாம் நூறத்தனையாய் தருவதை வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும். इस बात को सेवा में आप लोग जरूर देख सकते हैं। अगर जो चीजों को आप सेवकाई के लिए छोड़ देते हैं उसको प्रभु 100 गुना लौटा देगा। சொந்தங்கள், குடும்பங்கள் இதெல்லாம் விட்டு வந்தனா நூறத்தனையான சொந்தங்களை உனக்கு தருவேன். அதில் ஆண்டவர் சொல்றார், रिश्तेदारों को, कार्यों को छोड़कर आते हैं उसको प्रभु 100 गुना हमें फिर देगा। இதெல்லாம் நம்முடைய ஊழியத்தில் நடைமுறையை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ये सब बातों को आजकल भी सेवा में हम देख रहे हैं। நம்ம எல்லாருக்கும் அங்கங்க வெளியூர்களில் சொந்தக்காரங்க இருக்கலாம். हमको इधर उधर दूर की जगह में रिश्तेदार हो सकते हैं। மதுரையில் ஒருத்தர் இருக்கலாம், திருச்சியில் ஒருத்தர் இருக்கலாம், மெட்ராஸில் ஒருத்தர் இருக்கலாம். इधर मदुरई करके, तिरुचि करके, चेन्नई में कोई जान पहचान होते हैं। ஒரு அவசரத்துக்கு ஒரு வேலையாக போனால் தங்க போகலாம், அப்படிதானே? एक काम जरूरी काम के लिए जाते हैं तो हम वहाँ रुक सकते हैं। ஒரு ஃபோன் பண்ணி இப்படி வர்றேன், இப்படி ஒரு வேலை இருக்கு அவசரமா, கட்டாயம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. एक फोन करके बोलने से बोलते हैं आइए करके। எத்தனை நாள் வரைக்கும் அவங்க வீட்டில் தங்கலாம்? लेकिन कितना दिन उनके यहाँ रुक सकते हैं? ஒரு மாதம் இருந்து சாப்பிடுவீங்களா அவங்க வீட்டில்? एक आध महीना रुक के खाना वाना खा सकते हैं क्या? ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே யோசிச்சு தான் போவோம். कभी कभी एक बार का खाना के लिए भी सोच कर जाना पड़ता है। மாமா வாண்டார், அத்தை என்ன சொல்லுவாங்களோ நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். वो अंकल तो हाँ बोल दिया है लेकिन मामी क्या बोलेगी करके डाउट रहेगा। வெறுங்கையா மணிமணின்னு போயிட முடியாது. ऐसी खाली हाथ से भी नहीं जा सकते हैं। ஒரு ஆப்பிள், ஒரு 1/2 கிலோ எதையாவது எல்லாம் வாங்கிட்டு தான் போகணும். இதுதான் முறைகள், தப்புலாம் கிடையாது. ऐसे से आधा किलो लेके जाना पड़ता है। ये सब थोड़ा नियम तरीका है। அதுக்கு மேல யாரு வந்து எங்க வீட்டில் இரு, நீ வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படிலாம் யாரும் நம்மளெல்லாம் சொல்ல மாட்டாங்க. उसके अलावा तो आने से ही मेरा घर में खुशी, ऐसा बोलने वाले कोई नहीं होते हैं। நம்ம ஊழியத்தில் பார்க்குறோம், என்னுடைய லைஃப்ல பார்க்குறேன், ஊழியத்துக்கு வந்த கொஞ்ச காலங்களில் இதெல்லாம் அற்புதம் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் நடக்கிறத கவனிக்கிறேன். ये मेरा जिंदगी में सेवा में आने के बाद मैं भी इसको इधर उधर देखते रहता हूँ। நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை அன்பா வரவேற்று நீங்க இருங்க எத்தனை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பானவர்கள் ஊழியத்து நிமித்தம் இன்னைக்கு இருக்கிறாங்க. इस तमिलनाडु में कहीं पर भी जाने से आइए करके स्वागत करने के लिए कुछ लोग सेवा के निमित्त है। மலேசியாவில் நமக்கு பிரியமான அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. நீங்க இந்தியாவில் ஊழியம் செஞ்சு டயர்ட் ஆனீங்கன்னா இங்க ஒரு 10 நாள் ரெஸ்ட்டுக்கு வாங்கன்னு உண்மையா கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க. सच्चाई से वे लोग मलेशिया से बुलाते हैं, वहां थक गए हैं तो हमारे यहाँ आके 10 दिन रुकिए बोलते हैं।
ஒரு அண்ணன் ஞாபகம் வர்றாரு, நாதன் அப்படின்னு மலேசியாவில் ஒரு அண்ணன் இருக்கிறார். मलेशिया में नादन करके एक भैया है. நாங்கள் அங்கே மலேசியாவில் காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டோன்னு நாங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவார். நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் जहाँ जिस घर में रुके थे वो घर मालिक से वो पूछते थे उठे क्या. உடனே கார் எடுத்துட்டு வருவார். तुरंत उन्होंने अपना कार को लेकर आते உள்ள हैं. போனோம், இன்னைக்கு என்ன எந்த ஹோட்டல் இன்னைக்கு விரும்புறீங்க அப்படின்னு கேட்பாரு. वो पूछते हैं कि आज होटल कौन सा होटल में आपको ले जाऊं. மலாய் ஃபுட் சாப்பிட்றீங்களா, मलाई का फूड खाएंगे சைனீஸ் ட்ரை பண்றீங்களா, या चाइनीज का फूड को खाएंगे தாய் ரெஸ்டாரண்ட் போவோமா, या थाईलैंड का रेस्टोरेंट में जाएंगे இல்ல இந்தியன் இதனாலும் சொல்லுங்க போவோம். या इंडियन वाला जो भी है बोलो हम जाएंगे बोलते இன்னும் हैं. அமெரிக்கன் வெஸ்டர்ன் டைப் ரெஸ்டாரண்ட் நீ எங்க போனோம். या अमेरिका देश का जो भी है उस होटल में जाएंगे करके. அவர் பெரிய ஒரு வசதியானவர், நல்ல பெரிய ஒரு என்ஜினியர், வயது கூடினவர். அவர் ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு வந்து ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு டிரைவர் வர்ற மாதிரி வந்து எந்த ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க, என்னமோ அவருக்கு நாங்க ஏதோ நிறைய செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து டெய்லி காலையில் வந்துருவார். मतलब वो एक बुजुर्ग व्यक्ति है और बड़ा इंजीनियर भी है, लेकिन हमारे लिए ऐसा अपना कार को निकाल कर आ जाते हैं और खिलाने के लिए ले जाते हैं. என்னென்ன வேணுமோ மெனுவில் எல்லாம் ஆர்டர் போடுங்க, பிடிக்காட்டி பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் ஆர்டர் போடுங்க அப்படி சொல்லிட்டே இருப்பார். मतलब सबको ऑर्डर दिला दीजिए, जो पसंद नहीं है उसको छोड़ दीजिए, ऐसा करके ஒரு 1.5-2 மணி நேரம் கழிச்சு வீட்டில் வந்து திருப்பி விடுவார். 1-1.5 घंटा के 2 घंटा के बाद घर पहुंचा देते हैं. நான் திருப்பி 1 மணி நேரத்தில் ஃபோன் அடிக்கிறேன், யோசிச்சு வைங்க மதியம் எங்க போவோம்னு யோசிச்சு வைங்க பாரு. फिर बताते हैं दोपहर के लिए भी कहाँ जाना है प्लान ஒரு करेंगे. 2 மணி நேரம் கழிச்சு மதியம் ஒரு ஹோட்டல் கூட்டு போவார். फिर 2 घंटा के बाद दोपहर में भी एक होटल को ले जाते हैं. இந்தியன் இப்போ இந்தியா இது சாப்பாடு போவோம், अभी बोलते हैं कि इंडियन खाना को खाएंगे, அங்க வித்தியாசமா இருக்கும். वहाँ थोड़ा अच्छा दूसरा रहता है. நம்ம இங்க சாப்பாடு 100 ரூபா அப்படின்னு சொல்லி வேணுங்கிறத வைக்கிற அப்படி இருக்குல்ல. 100 रुपया में जैसे यहाँ खाना वाना मिलता है वैसे ही அங்க நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு ரூபா. वहाँ जो भी लेंगे उसका देना पड़ता है. சோறு 2 கரண்டி எடுத்தோம்னா அதுக்கு ரூபா. अगर चावल को 2 चम्मच उठाएंगे उसके लिए अलग पैसा. முட்டைக்கோஸ் எடுத்தா அதுக்கு ஒரு ரூபா. अगर गोभी को लेते हैं उसका अलग पैसा. ரசம் எடுத்தா ஒரு ரூபா. रसम को लेंगे उसका एक அது வேற மாதிரி சிஸ்டம். ये दूसरा एक सिस्टम है. ரைட், இந்திய சாப்பாடு முடிஞ்சிச்சு. ठीक है, वो इंडियन का खाना அடுத்து खत्म. என்ன செய்ய? उसके बाद क्या சாப்பிட்டு करें? சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டோம், वो खाना खा खा के थक வந்து गए, தூங்க வேண்டியதான். फिर आके वहाँ आराम करना है. நைட்டு ஃபோன் அடிச்சிருவாரு. फिर रात में भी फोन करते हैं. நான் சொல்ற கவனிங்க, இவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. मेरा बात को समझिए, उनके लिए हम कुछ नहीं किए हैं. மக்கள் எப்ப ஒரு நபர் அந்த குளிப்பாட்டுறாம்பாங்க அப்படி கவனிக்கிறது, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்லாம் சொல்றது யாருன்னா, அவனால ஒரு காரியம் ஆகணும்னா தான் ஒருத்தங்களை கவனிப்பாங்க. किसी के साथ उनका फायदा होगा तभी लोग ऐसे दुनिया में हर कोई को करते हैं. நம்மளால யாருக்காவது ஏதாவது காரியம் ஆகுமா? लेकिन हमारे द्वारा ऐसा किसी का कार्य सफल होता है क्या? நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்க முடியுமா நம்மளால? हमें 1 लाख रुपया किसी को हम दे सकते हैं क्या? ஒருத்தனும் நம்மளை மதிக்க மாட்டான். ऐसा कोई हमें सम्मान नहीं देंगे, ஒண்ணும் இல்ல நம்மகிட்ட. क्योंकि हमारे पास तो इतना बड़ा चीज नहीं है. ஆனா ஒண்ணு இருக்கு, வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, என்ன இருக்கு நம்மகிட்ட? இயேசுவின் நாமம் இருக்கு. அல்லேலூயா, हालेलुया. लेकिन ये न सोना है न चांदी है, लेकिन यीशु का नाम हमारे अंदर है. அப்ப அந்த நான் சொல்ல வர்றது, என் நிமித்தம் நீ எதையாவது விட்டு வந்திருந்தேன்னா 100 தருவேங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் நான் சொல்றேன். ये जो मैं बता रहा हूँ छोटे छोटे उदाहरण है जो प्रभु 100 गुना दूंगा बोला है उस वचन के लिए. ஊழியத்துக்கு போயிட்ட பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்ப, நாளைக்கு என்ன செய்வ, இப்படி ஒரு கேள்வி எப்பயுமே சிலர் கேட்பது உண்டு. तो सेवा में चला गया है, अपने बच्चों को कैसे पढ़ाएगा, कभी कभी पूछते हैं. என்னுடைய பையனை எல்கேஜியில் சேர்க்கணும், मेरा बेटा को उस समय में एलकेजी में भर्ती करना था. ஃபீஸ் கட்ட முடியுமா, ஐயோ என்ன செய்ய, வருஷத்துக்கு இப்படி 3 தடவை கட்டணும், இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த வாரங்கள்ல उन दिनों में मैं सोच रहा था फीस को फटा सकता हूँ क्या, ऐसे सोच रहा था. ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாரு, உன் பையனை எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் ஃபுல் ஃபீஸ் நான் கட்டிடுறேன்னு ஒரு அண்ணன் ஃபோன் அடிச்சாரு. एक भैया फोन किया, एलकेजी से लेकर 12वीं तक तेरा बेटा का सब फीस को मैं फटाऊंगा बोला. அல்லேலூயா. हालेलुया. ஒன்னும் பெருசா செய்யல, इतना मैं बड़ा काम उनके लिए नहीं ஆனா किया, அவருக்குன்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு வந்துடுறோம்ல. लेकिन उनके लिए कुछ करना है सोच के मैं आया. 100 அப்படிங்கறத நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். 100 गुना की बातें जो है मैं आप लोगों को याद दिला रहा हूँ. நம்பிடணும், அவ்வளவுதான். बस विश्वास करना है. ஏதோ கிடைக்காதோ கிடைக்கலையோ தர்றாங்களோ தரலையோ இப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கும், அப்பப்போ வரும். मतलब देंगे या नहीं देंगे, मिलेगा या नहीं मिलेगा, ऐसा सवाल उठता ஆனால் है. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க. लेकिन जो प्रभु बुलाया है वो सच्चाई है, वो जरूर करेगा. அந்த 100 விட்டு வந்தா தருவேன் அந்த வசன பகுதியை குறிச்சுக்கங்க. उस वचन को भी आप लोग थोड़ा नोट कर लेंगे. மார்க் 10வது அதிகாரம் मरकुस 10वां अध्याय 28 இருந்து 30 வரைக்கும். 28वां वचन से लेकर 30वां वचन तक. அதை வேகமா வாசிச்சுட்டு இந்த எதுக்காக இந்த தாட் எடுத்தோங்கிறத நோக்கி நான் சொல்றேன். उसको हम जल्दी देखकर आगे बढ़ेंगे.
மார்க் 10:28 இருந்து வேகமாக வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். பைபிளை கவனிச்சுட்டே இருங்க, நான் வாசிக்கிறதையும் கேளுங்க. बाइबल में ध्यान देंगे, पतरस उससे कहने लगा, हम तो सब कुछ को छोड़कर तेरे पीछे हो लिए हैं. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். यहाँ यीशु मसीह ने कहते हैं, अपने सुसमाचार के लिए या मेरे लिए घर या भाइयों या माता पिता या बाल बच्चों या खेतों छोड़ दिया है, अब 100 गुना वो पाएगा करके घरों भाइयों सबको पाएगा करके बताते हैं. நூறத்தனையாக எல்லாம் நமக்கு திருப்ப கொடுக்கப்படும், உபத்திரவங்களும் உண்டு என்பதை மறுபடியும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். मतलब 100 गुना मिलेगा लेकिन उपद्रव भी होगा करके भी याद दिलाते हैं. நமக்கு பொதுவா நிறைய பேர் உபத்திரவங்களை எப்படி கவனிப்பாங்கன்னு சொன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவர் சிக்ஷை அனுப்புறாரு அதுதான் உபத்திரவம்னு தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. हम गलत समझ लेते हैं, लेकिन यहाँ प्रभु बताते हैं पर सताव के साथ ये भी मिलेगा करके बताते हैं. நம்ம ஊழியர் ஒரு கிராமத்துல போய் ஒருத்தர் அடிச்சிட்டாரு, நம்ம ஊழியர் ஒருத்தர். एक जन हमारा सेवक को मार दिया. அதை கேள்விப்பட்டு இன்னொரு விசுவாசி அதை குறித்து பேசும்போது சொன்னது என்ன, உங்க ஊழியர் அன்னைக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார், அதான் அங்க போய் அடி வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். तो गांव का एक व्यक्ति बोला, आपका सेवक ढंग से प्रार्थना नहीं किया हो इसलिए मार खाया बोले. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நம்ம கூட இருந்தா யாரும் நம்மளை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார் நம்மகிட்ட சொன்னவர். हम जो बोलता वो सोच रहा है प्रार्थना करने से कोई नहीं मारेंगे करके. அப்ப இயேசு கிறிஸ்து சரியா ஜெபம் பண்ணாதனால தான் அவரை பிடிச்சிட்டு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களா? ऐसा तो यीशु ढंग से प्रार्थना नहीं किया क्या इसलिए उसको क्रूस पर चढ़ा दिए क्या? பவுல் அங்கங்க கல்லெறி உண்டு சாகர மாதிரி எல்லாம் கிடந்தாரு இருக்கு, அன்னைக்கு சரியா காலையில ஜெபம் பண்ணாம போயிட்டாரு அவரு. पौलुस दुख पाके पथराव करवा के वो मरने वाला था, उसको भी नहीं प्रार्थना किया क्या? நாமாக தியாலஜி இறையியல் கொள்கைகளை நாமாக உருவாக்கி கொள்ள கூடாது. हम अपने से कुछ तत्व की बातों को यहाँ नहीं बनाना चाहिए. ஒரு சிலருக்கு ஒரு சில வசனங்கள் பைபிள்ல தெரியும், कुछ लोगों को कुछ वचन बाइबल से मालूम रहता है. பைபிள்ல தானியேல சிங்கக்கபில இருந்து ஆண்டவர் காப்பாத்தினார், அப்ப என்னை காப்பாத்தி தானே ஆகணும் அவரு அப்படிலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. बाइबल में दानियल को शेर के मुंह से प्रभु बचाया है तो मुझे भी बचाएगा ना कहते हैं. அதுவும் இருக்கு. ஒருவேளை ரத்த சாட்சியாய் மரித்தவங்க ரெண்டு பைபிள்ல இருக்குல்ல, ரெண்டையும் கவனிக்கணும்ல. मतलब वो भी लिखा हुआ है और शहीद बनकर मरे हैं ये भी बाइबल में लिखा हो, दोनों को देखना है. சரி, எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு, सबका फल होगा. சரி, ஒருவேளை நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது துன்பத்தை அனுபவிக்கிறேன், अगर प्रभु का सेवा के निमित्त मैं दुख को उठा रहा हूँ, குறைகளை அனுபவிக்கிறேன், कमी को महसूस करता हूँ, நெருங்கினவர்களால் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டு என்னெல்லாம் அவங்க வெறுத்துட்டாங்க, रिश्तेदार लोग मुझे घृणा कर दिए हैं. பாக்கிய வசனங்கள் மத்தேயு 5:11-12 கவனிச்சோன்னு சொன்னா, वहाँ मत्ती 5वां अध्याय में देखेंगे तो என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். क्योंकि जब मनुष्य 11वां वचन में मनुष्य मेरे कारण तुम्हारी निंदा करे, सताए, झूठ बोल बोल कर तुम्हारे विरोध में सफर करे है, वहाँ स्वर्ग में बड़ा फल है. ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் வருகிறது, எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் பரலோகத்தில் பலன் மிகுதியாயிருக்கும். सेवा के निमित्त वहाँ दुख का जवाब प्रभु ये देते हैं, स्वर्ग में बड़ा फल है करके. இதை ஃபர்ஸ்ட் மனசுல நம்ம பதிஞ்சுக்கணும். पहले इसको हम मन में बढ़िया रखना है. ஆண்டவருக்கு என்று வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பாடுகளா இருக்கட்டும், குறைகளா இருக்கட்டும், பெரிய போராட்டங்கள், உபத்திரவங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு பலன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். 100% உண்மை. प्रभु के निमित्त जो भी छोटा मोटा दुख और तकलीफ होता है इसको प्रभु ही ने बताया है, 100 का 100 सच्चाई है. இந்த இப்போ நமக்கு ஏதாவது தெரியுமா யாருக்காவது, நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம் இதுக்கு அங்கே ஒரு பலன் இருக்குன்னு சொல்லி நமக்கு எந்த அந்த ஆவிக்குரிய உலகத்தில் பரலோகத்தில் அந்த பலன் என்னங்கிறதெல்லாம் பைபிளில் நமக்கு சொல்லப்படலை. अभी हमें पता है क्या बड़ा फल स्वर्ग में हमारे क्या रखा हुआ है, ये नहीं बताया गया है. சொல்லப்படலை அப்படின்னு சொல்லும்போது சொன்னாலும் புரியாத மகிமையானவைகள் அது. अगर नहीं बताया गया तो भी वो समझने के लिए हमसे भरे हैं. சரி, அப்ப எப்படி இந்த நிச்சயம் நமக்கு கிடைக்கும், பரலோகத்துல எனக்கு ஒரு பலன் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ऐसा है तो ये कैसे हमें पता चलता है कि स्वर्ग में बड़ा फल है करके? எபிரேயர் 6வது அதிகாரம் इब्रानियों 6वां अध्याय में 4ல இருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. பரலோகம்னு ஒன்று இருக்கு, யாரும் நீங்களும் நானும் பார்த்ததில்ல, அங்க பலன் வேற இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி, இதை குறித்து ஒரு நிச்சயம் எனக்கு கிடைக்கும்? स्वर्ग करके एक है, देखे नहीं है, लेकिन इसका बातें में क्या है? சும்மா நம்பிக்கிட வேண்டியதானே, சொல்லி இருக்கு அப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு ஏதோ ஒரு அறகுறை நம்பிக்கையா? ऐसे नाम के लिए भरोसा कर सकते हैं क्या?
அந்த எபிரேயர் 6:4 இருந்து கவனிச்சா, ஏனென்றால் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பறவை ஈவை ருசி பார்த்தும்னு ஆவிக்குரிய அனுபவங்களை அங்கே வருஷப்படுத்தி சொல்லியிருக்கு. इब्रानियों 6वां अध्याय 4वां वचन में क्योंकि जिन्होंने एक बार ज्योति पाई है करके लिखा है। பிரகாசிப்பிக்கப்படுறதுங்கிறது நம்ம முத ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுது. இருட்டில இருந்து வெளிச்சத்திற்கு வந்த அனுபவம், பிரகாசிக்கப்படுற அனுபவம். ये क्या है ना, जब उद्धार को हम पाए रहते हैं वो बात के बारे में यहाँ बताया गया है। அடுத்து பரம ஈவு, பரிசுத்த ஆவி, தேவனுடைய நல்வார்த்தை அப்படின்னு இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ருசிக்க கொடுக்கப்படுகிறது. वहाँ स्वर्गीय वरदान, स्वाद, पवित्र आत्मा के भागी, ये सब लिखा हुआ है। அதுல 5வது வசனத்துல பார்த்தா தேவனுடைய நல்வார்த்தைன்னு சொல்லிட்டு இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்துன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. और वहाँ लिखा 5वां वचन में आने वाले युग की सामर्थ्य का स्वाद चख चुके हैं। இனி வரும் உலகம்னா என்னது? நம்ம மரித்து தேவனோடு இருக்க போற இடம், பரலோகம், புதிய வானம், புதிய பூமி, பல வகையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த உலகத்தை குறித்து இங்க சொல்லியிருக்கு. आने वाले युग बोलने से जो मरने के बाद हमें जो मिलने वाला है उसके बारे में यहाँ बताया गया है। இனி வரும் உலகத்தை குறித்து கேள்விப்படுறோம், பைபிள்ல வாசிக்கிறோம், பிரசங்கத்துல கேட்கிறோம். இங்க அதை சொல்லல, ருசி பார்த்துன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. यहाँ चख चुके हैं करके एक शब्द लिखा हुआ है, स्वाद। கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் என்னன்னா, பைபிள் வாசிச்சு ஜெபிக்க बाइबल को पढ़ते पढ़ते प्रार्थना करते करते क्या मिलता है? இந்த இனி வரும் உலகம் இருக்குல்ல, அந்த பரலோகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அதை ஏதோ ஒரு செய்தி, ஓ இப்படி இருக்கான், பரலோகத்துல பலன் உண்டா இப்படி நம்ம படிக்கிறது, நாளடைவில் பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்த ஒரு நிச்சயம், அதை ஏதோ போய் பார்த்து தொட்டு உணர்ந்ததை போல ஒரு நிச்சயம் நம்ம இருதயத்துல உருவாக ஆரம்பிச்சிடும். पवित्र आत्मा हमें ऐसा बना देते हैं, आने वाले युग की सामर्थ्य का स्वाद चख चुकाने वाले जैसे हमें पवित्र आत्मा बना देते हैं। ருசி பார்க்கறதுனா என்னது? இப்படி எடுத்து டேஸ்ட் பார்த்து உணர்றது, ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. स्वाद को वहां चख देखना है तो क्या है, उसे देख के कैसा है बोलना है। அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்தின் ஒரு பகுதி இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தல். मसीह जिंदगी का एक और भाग क्या है, आने वाले युग की सामर्थ्य का स्वाद चख चुकाना है। பைபிள்ல பரலோகம் அங்க என்ன இருக்கும் இதை குறித்தெல்லாம் வாசிக்கும் போது ஒரு ஆசையாயிரும், எப்படா இங்க போவோம், சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள் கொடுக்கக்கூடிய உள்ளான வெளிச்சம், கிருபை, ருசி பார்க்கிற அனுபவங்கள். बाइबल को पढ़ने के समय में स्वर्ग वो कितना अच्छा रहता है, उसको कहाँ जाएंगे, उसको कब जाएंगे, ऐसा करके एक आशा अंदर उत्पन्न होना है। இப்ப எதுக்காக இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்? क्यों ये सबको हम ध्यान कर रहे हैं? உங்களை துன்பப்படுத்தினா, உபத்திரவப்படுத்தினா பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். आपको अगर सताव होगा तो फल होगा करके भी बताते हैं। இது நமக்கு ஒரு என்ன சொல்ல, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவுக்கு என்று பாடுபடும் போது எதுவும் வீணாகாது, எல்லாவற்றுக்கும் ஒரு மகிமையான பலன் காத்து கொண்டிருக்கிறது என்பதை இது முதலாவது நமக்கு நினைவுபடுத்துகிறது. ये हमें उत्साहित दिलाने वाला एक बात है, जो भी हम मसीह के लिए सहते हैं उसका फल जरूर होगा। அன்பு நிமித்தம் ஆண்டவருக்கு உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை, प्यार के वजह से उपद्रव को ग्रहण करने का एक मन भावना। சரி, இன்னொரு ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோம். நமக்கு ஒருவேளை உபத்திரவங்கள் வந்தா நம்ம நிலைத்திருப்போமா, இருக்க மாட்டோமா? एक प्रश्न को शुरुआत में मैंने उठाया, अगर आज हमें उपद्रव होगा क्या हम खड़े होंगे या नहीं होंगे? பைபிள்ல உள்ள சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி பேதுருவுடைய வாழ்க்கை மற்றவர்களை நம்ம தியானிக்கும் போது, बाइबल के अनुसार पतरस और कुछ लोगों के बारे में ध्यान करने से, அன்பு கூர்ந்து கட்டாயம் உங்களுக்காக மரிப்பேன்னு வாக்கு கொடுத்த பேதுருவால நிற்க முடியவில்லையே அப்படிங்கறத நம்ம ஒண்ணு பாக்குறோம். इतना प्रीति करते हुए जो बताया पतरस वो भी खड़ा नहीं हो पाया। இது சரியா புரிந்து கொண்டா என்ன கேள்வி வரும்னா, அப்ப நான் ஒரு உபத்திரம் வந்தா நிப்பேனா, ஒரு சின்ன பிரச்சனைனாலே தாங்க மாட்டேனே, நான் தாங்குவேனா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம். लेकिन अगर इसको देखने के समय में अगर पतरस के साथ ऐसा हुआ है तो मैं खड़ा नहीं होऊंगा करके ये विचार होता है, मामूली बात है। ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்திலே சத்தியத்து நிமித்தம் உபத்திரவங்கள்லாம் இருந்த காலங்கள் உண்டு. कुछ सदियों के पहले इंग्लैंड देश में मसीह के विरोध में सताव हो रहा था। இங்கிலாந்து அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கிறிஸ்தவ தேசம்னு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மைதான், கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கலாம். आजकल के लिए इंग्लैंड बोलने से मसीही देश करके समझते हैं, सच है। இதெல்லாம் ஈஸியா வந்துடல. ரத்த சாட்சிகளாய் நூற்றுக்கணக்கான பேர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் இங்கிலாந்து தேசத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது. लेकिन ये आसानी में नहीं हुआ है, 100 से भी ज्यादा लोग वहाँ शहीद बने हुए हैं। நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல. उसमें अनेक लोग हैं। ஜார்ஜ் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர்கள் ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்டையர் அப்படின்னு சொல்லி ரத்த சாட்சிகளின் புத்தகம்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதுறாரு. பக்கம் பக்கமா எத்தனையோ பேருடைய லைஃப் அதில் எழுதியிருக்கிறார். जॉर्ज फॉक्स करके एक व्यक्ति अपना शहीदों का पुस्तक करके शहीद लोगों के बारे में एक पुस्तक को लिखे हैं। இப்படி ரத்த சாட்சியாய் மரித்த ஒரு நபர் பேர் ஜார்ஜ் டங்கர்வில். जॉर्ज टंकरविल करके एक व्यक्ति शहीद बना था। நீ உன் விசுவாசத்தை மறுதலிக்கணும்,
तू अपना विश्वास को वहां इनकार करना है। மறுதலிச்சு அவனை விடுதலை ஆக்குவோம், இல்லாட்டி இத்தனாம் தேதியில உன்னை நாங்க கட்டையில கட்டி வச்சு எரிச்சு கொன்றுவோம். इनकार अगर नहीं करेगा फलाना तारीख में तुझे बांध कर जला देंगे बोले। மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயில அடைச்சு வச்சுட்டாங்க. ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணியாச்சு, இத்தனாம் தேதி உனக்கு மரணம்னு சொல்லி. वो बोले कि मैं इनकार नहीं करूंगा बोलने से उनको जेल में डाल दिए और वहां न्याय भी हो गया था। எரித்து கொல்லப்படக்கூடிய ஒரு தண்டனை, जलाकर मारने का एक दंड। அந்த கடைசி அந்த சில அந்த வாரங்களிலே நாட்களிலே அவர் தன்னை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம இவ்வளவு நாள் நம்ம உறுதியா இருந்துட்டோம் விசுவாசத்துல, उनका अंतिम दिनों में अपने बारे में सोचे அந்த कि इतना கெட்டி दिन तक நம்மள எரிக்கும் போது ஒருவேளை நம்ம மறுதலிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. लेकिन जलाने के समय में इनकार मैं कर दूंगा तो क्या हो। அந்த குளிருக்கு ஏதோ அவருடைய அறையில இருந்த ஒரு சின்ன நெருப்போ ஏதோ ஒன்று அங்க இருந்திருக்குது. वहां ठंडी के समय के लिए कुछ लकड़ियां आग था। நம்ம தன்னை செக் பண்றதுக்காக காலை லேசா அந்த தீயில வச்சு பாக்குறாரு. अपने को परीक्षा करने के लिए अपना पैर को उस आग में रख कर देख रहे थे। அவருக்கு என்ன கேள்வி, நம்மள கெட்டி ஒரு நாள் எரிக்க போறாங்க, அன்னைக்கு நம்ம இருப்போமா, ஐயோ நான் இல்ல மறுதலிச்சிரேன்னு சொல்லி ஆண்டவரை மறுதலிச்சிருவோமாங்கிற ஒரு பயத்தோட அது தன்னை யோசித்து கொண்டிருக்கிறார். उनकी मन का सवाल ये था कि एक दिन ये लोग मुझे जलाने वाले हैं, उस दिन मैं कैसे क्या करूंगा। சரி நம்மள டெஸ்ட் பண்ணி பாப்போம், அந்த தீயில காலை வச்சு பாப்போம், லேசா வச்சு பாக்குறாரு. इसलिए अपने को परीक्षा रख कर देख रहे हैं पैर को आग में। ஒரு வினாடி கூட வைக்க முடியல, டக்குன்னு எடுத்துட்டார். एक फल भी नहीं रख पा रहे थे, तुरंत उसको निकाल दिए। அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. उनको बहुत चिंता हुआ। ஒரு வினாடி கூட இந்த தீயில நம்மளால காலை வச்சு தாங்க முடியலையே, एक फल भी मैं इसमें आग में नहीं रख पा रहा हूं, மறுதலித்து விடுவேனோ. इनकार मैं कर दूंगा तो। சரி இருந்தாலும் ஜெபிக்கிறார். फिर भी प्रार्थना किए। இவருடைய வாழ்க்கையை குறித்து ஏமி கார்மைக்கேல் தன்னுடைய ஒரு புக்ல அழகா இதை குறித்து எழுதுறாங்க. एमी कार्माइकल इसमें अच्छा लिखते हैं। நடந்தது என்னன்னு சொன்னா, ஜார்ஜ் டங்கர்வில்லுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஐயோ நம்ம மறுதலிச்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்கதான் செஞ்சுது. जॉर्ज टंकरवेल को विश्वास कम होते गया। ஆனா நடந்தது என்னன்னா, ஏமி கார்மைக்கேல் எழுதுறாங்க, அந்த நேரத்திலே அவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, உண்மையாய் இரத்த சாட்சியாய் மரித்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. लेकिन एमी कार्माइकल उनके बारे में ऐसा लिखते हैं, उस अंतिम दिन में उनको अनुग्रह दिया गया, जल के वो मरे थे लेकिन इनकार नहीं किए। கேள்வி, நீங்களும் நானும் ஒரு உபத்திரவம் வந்தா இருப்போமா இருக்க மாட்டோமா? सवाल ये है कि उपद्रव में आप और मैं खड़े होंगे या नहीं होंगे। தெரியாதுங்கிறதுதான் பதில். नहीं मालूम है, यही तो अच्छा जवाब है। அநேகமா ஓடி போறதுதான் பதில். பைபிள் படி लगभग भाग जाएंगे, ये भी एक बाइबल के अनुसार जवाब है। ஒருவேளை பேதுருவை போல நான் நினைக்கலாம், மரித்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக மரிப்பேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. अगर पतरस के जैसे हम भी बोल सकते हैं मरूंगा तो भी इनकार ना ஆனால் करूंगा, ஓடிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. लेकिन पतरस उसी के जैसे भाग जाने का भी मौका है। ஆனால் இங்கேதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வருகிறது. लेकिन यहीं पर पवित्र आत्मा का अभिषेक, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு வருகிறது. यीशु का हर एक वचन यहाँ आ रहा है। மரண பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். तो मृत्यु तक अगर सच्चाई रहेगा तो जीवन का मुकुट दूंगा। சரி, ஒருவேளை நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பேசுவோம், என்ன செய்வோம்? अगर हमें कैद कर दिए और ले गए, हम क्या करें, क्या बोले। மார்க் 13 10வது வசனம் 11வது வசனம். मरकुस 13वां अध्याय 10 और 11 वचन। மார்க் 13 10 11 குறிச்சுக்கங்க. मरकुस 13 का 10 और 11। சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். वहां लिखा हुआ है, पर अवश्य है कि पहले सुसमाचार सब जातियों में प्रचार किया जाए। அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்றும் முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். जब वे तुम्हें ले जाकर सौंपेंगे तो पहले से चिंता न करना कि हम क्या करेंगे, क्या कहेंगे। பிடிச்சிட்டு போறாங்க, இழுத்துட்டு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நீங்க என்ன செய்யணுமா, நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். पहले से चिंता न करना कि हम क्या कहेंगे। நல்ல கிறிஸ்தவனுடைய ஒரு போராட்டம் எங்க இருக்குன்னா, அந்த சிந்தனை என்கிற இடத்துல போராட்டம் இருக்கும். अच्छा मसीह व्यक्ति को विचार में वहां लड़ाई होता है। நான் தப்பு பண்ணிடுவேனோ, இப்படி இருக்க முடியாது, ஆண்டவரை மறுதலிச்சிடணும், இப்படி ஏதாவது யோசிச்சுட்டே இருக்குது. நம்ம என்ன செய்வோன்னு தெரியாது, ஆனா அந்த சிந்தனையிலேயே நம்மளை நாமளே தோற்கடித்துக் கொள்வோம். मैं गलती हो जाऊं क्या, मैं इनका कर दूं क्या, ऐसा करके अपने विचार में हम उसमें लड़ाई होते रहते நீ हैं। எதுவும் பிளான் பண்ணாத, அந்நியாரம் என்ன செய்வான்ல யோசிக்காத, ஆண்டவர் சொல்றது. प्रभु कहते हैं तो कुछ भी योजना मत बनाना, कुछ भी सोचना भी मत। அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். वहां पर जो कुछ तुम्हें उसी घड़ी बताया जाए वही कहना, ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். क्योंकि बोलने वाले तुम नहीं हो परंतु पवित्र आत्मा है। அந்நாளிகளே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ, परंतु जो कुछ तुम्हें उसी घड़ी में बताया जाए। அப்ப ஆண்டவர் சொல்றது என்ன, உபத்திரவங்கள் வரலாம், நீ அதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத, என்ன செய்வோம்லாம் யோசிக்காத. उपद्रव आने के समय में क्या करना है, क्या कहना है ना நான் सोचना। சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகளை கைக்கொள்.
मैं जो कहता हूँ उसी को पालन करना। சோதனையில விழுந்துராம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். जो परीक्षा में ना पढ़ने पर प्रार्थना பைபிளை करें। இரவும் பகலும் தியானிச்சா நீ கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருப்ப. व्यवस्था को दिन और रात ध्यान करेंगे, वृक्ष का फल होंगे। பிரச்சனை போராட்டங்கள் உபத்திரவங்கள் வருமா? வரும். लड़ाइयाँ आएगा, ये जरूर आएगा। மரணம் கூட வரலாம், ஒண்ணும் இல்ல. मृत्यु भी आ सकता है, कोई बात नहीं। என்ன செய்ய அப்ப என்ன செய்வோம்? நம்ம இருப்போமா ஓடிரோமா இப்படிலாம் நீ யோசிக்க வேண்டாம். लेकिन उस समय में हम रहेंगे या भाग जाएंगे, ये सब नहीं सोचना है। அந்த நேரத்துல கிருபை கொடுக்கப்படும். उस घड़ी में अनुग्रह दिया जाएगा। இன்னைக்கு நீ என்ன சார்ந்து கொள்வது போல அன்னைக்கு நீ என் மேல சார்ந்து கொள்ளணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. आज जैसा तू मेरा पक्ष में है वैसे ही उस दिन भी होना चाहिए। இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். आज प्रभु यही बात को बताते हैं। ஜார்ஜ் டேங்கர்வில் போல நீங்களும் நானும் நம்ம நிப்போமா ஓடிடுவோமா தாங்குவோமா தாக்கு பிடிப்போமா இப்படி நம்மளை டெஸ்ட் பண்ணாலே அநேகமா ஃபெயில் அப்படி நம்மளால முடியாதுன்னு தான் நமக்கு தோணும். जॉर्ज टांगरवेल के जैसे अपना हम खड़े होंगे क्या नहीं होगा, ऐसे सोचने से हम नहीं हो सकते हैं। ஆனால் அந்தந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கிருபை, ஒருவேளை உபத்திரவங்கள் பாடு வந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படும். परंतु हमें उसी घड़ी में बताया जाता है, दिया जाता है। மறுதலிக்காமல் ஆண்டவருக்கென்று உண்மையாய் இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. इनकार नहीं करते हुए सेवा करने के लिए अनुग्रह को प्रभु देते हैं। நம்முடைய அன்றாட ஜெப வாழ்க்கை, வேத தியான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிற அஸ்திவாரம் போல இருக்கும். और प्रतिदिन का जिंदगी जीवन के लिए इसको एक नींव की बात जैसे हो जाता है। நம்மை கொண்ட ஆண்டவர் ஆயிரங்கள் லட்சங்களை கட்டாயமாய் ரட்சிக்க முடியும். हमें लेकर हजारों लाखों को प्रभु जरूर उद्धार दिला सकते हैं। உபத்திரவங்களுக்கு ஆயத்தப்படுகிற ஒரு மனநிலை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே உருவாக்க ஆண்டவர் விரும்புகிறார். उपद्रव के लिए तैयार होने का एक मन भावना को प्रभु हम में चाहते हैं। கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். आंख बंद करके प्रार्थना करें। ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். तो तेरे जैसे बदलने के लिए हम प्रार्थना करते हैं। நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல भलाई करने वाला के रूप में घुमा, பிசாசுகளை விரட்டி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி எங்கள் மத்தியிலே வாழ்ந்த ஆண்டவரே, அதே போல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வாஞ்சிக்கிறோம். दुष्ट आत्मा को निकाला, चंगा किया, उसी जीवन को चाहते हैं। ஆண்டவரே, நரகத்தை நோக்கி ஐயோ அந்த அக்கினியிலே நான் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி ஒருவரும் போய்விடக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கென்று இந்த உலகத்தில் இறங்கி வந்தவரே, அதே போல நாங்கள் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறோம். नरक के ओर कोई भी नहीं जाना करके उतर कर सेवा किया, वैसे ही हम भी करने दे। இந்த நாளிலே தொடர்ந்து தேவ பிரசன்னம் கிருபை எங்களை தாங்கட்டும். इस दिन भर आपका प्रशंसा महिमा हमारे साथ रहे। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.